பொண்டாட்டி, ஐ லவ் யூ. நீ என் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், எனர்ஜியாக இருக்கேன். கடவுள் கொடுத்த கிஃப்ட் நீ எனக்கு. எப்போ உன்னை ஹாப்பியாக பார்த்துக்கணும். ஐ லவ் யூ. ரெடி ஆகிட்டான், போயிட்டு சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ் போகிறேன். இன்னைக்கு ஃபுல் டே ஆஃபீஸ் தான். பெல்ட் போட்டேன். இன்னைக்கு இந்த பெல்ட் போட்டிருக்கேன். ஷூஸ் போட்டுக்கிறேன். பெடிக்யூர் பண்ணதுனால சாக்ஸ் போட்டு ஷூ போட்டுக்கிறேன். லவ் யூ. சீக்கிரம் வந்துடு. மிஸ் யூ. டாட்டா. இப்போ இந்த வீடியோவை ஜாய் கிறிசல்டா தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஜாய் கிறிசல்டா ஏற்கனவே மாதம்பட்டி ரங்கராஜோட பிரைவேட் வீடியோ 2 ஷேர் பண்ணியிருந்தாங்க. இப்போ 3ஆவதா இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய் கிறிசல்டாவோட சர்ச்சை போயிட்டே தான் இருக்கு. கொஞ்ச நாள் முன்னாடி தான் ஜாய் கிறிசல்டாக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த டைம் மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய் கிறிசல்டா என்னை மிரட்டி தான் கல்யாணம் பண்ணாங்க. அது என்னோட குழந்தை இல்ல, டிஎன்ஏ டெஸ்ட் மூலியமா அது என்னோட குழந்தைன்னு நிரூபிச்சா அந்த குழந்தையோட வாழ்நாள் செலவு ஃபுல்லும் நானே பாத்துக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாம ஜாய் கிறிசல்டா காசுக்காக தான் இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம மாதம்பட்டி ரங்கராஜோட முதல் மனைவி ஸ்ருதி ரங்கராஜும் கொஞ்சம் ஆதாரங்களை வெளியிட்டு ஜாய் கிறிசல்டா காசுக்காக தான் இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்படி இருக்க நிலையில ஜாய் கிறிசல்டா கொஞ்ச நாள் முன்னாடி டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க வாங்க மிஸ்டர் மாதம்பட்டி ரங்கராஜ் அப்படின்னு எல்லாம் சொல்லி நிறைய போட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த வீடியோவை கூட ஜாய் கிறிசல்டா அவங்க இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணி, புருஷா டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க தைரியம் இல்லையா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறேன்னு சொன்ன மாதம்பட்டி ரங்கராஜ் இப்போ அதை பற்றி பேசாமல் அமைதியாகவே இருக்கனால நிறைய பேர் மாதம்பட்டி ரங்கராஜ் தான் தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. மாதம்பட்டி ரங்கராஜ் அண்ட் ஜாய் கிறிசல்டாவோட இஷ்யூவை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.